அவங்க தேவை, அவங்க இது அது 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 வேற. நீங்கள் வரும்போது எத்தனை காலத்துக்கு தம்பி நாங்கள் அதை சைத்து போகிறது? ஒரு தேசிய மக்கள், வீழ்ந்து கிடக்கிற மக்கள், மொழி இனம் எல்லாம் அழிஞ்சு நாசமாகி காடு மலையெல்லாம் போயிட்டு இங்கிருந்து வளக்கொலையை பற்றி உங்கள் கருத்து என்ன? வளக்கொலை மலையை நொறுக்கி மணலாக ஏற்றுவதில் உங்கள் கருத்து என்ன? ஏதாவது இருக்கா? இல்லை. மணல் அள்ளி விற்கிறதுல உங்கள் கருத்து என்ன இருக்கா? இல்லை. அப்புறம் மதம் சாதி மதம், நீங்கள் சாதி மதம் மொழி இனம் பாலினம் என்று பிரிக்கிறார்கள் அப்படின்னு. சாதி மதம் மொழி இனம் ஒன்றா தம்பி? மொழி இனம் சாதி மதம் ஒன்றா? மொழி ஒவ்வொரு தேசிய இனத்தின் முகம். உன் மொழி உருது, என் மொழி வங்காளம், அப்படித்தானே பாகிஸ்தானத்தை மங்களத்தை பிரிஞ்சு. இதை போய் நீ விடுதலை போராட்டத்தை பிரிவினைங்கிற? சிங்களன்ட்டு தனிநாடு நாங்கள் கேட்டது பிரிவினைவாதமா விடுதலையா? இது எப்படி சொல்லுவ? அவன் சிங்களன், நான் தமிழன், எனக்கு ஒரு தாயகம் வேணும்னு நான் என் மொழி வழியே தேசிய இனங்கள் நிலங்கள் சாதி மதத்தையும் மொழி இனத்தோடு ஒப்பிடுவதே அடிப்படை பைத்துக்கிறதனம். அது இது ஒன்று சும்மா அப்படி தொடரா ரைமிங்கா வருதுன்னு அப்படி பேசி விடுறதா? உலகெங்கும் மொழியின் அடிப்படையில் தான் அரசியல் கட்டமைக்கப்பட்டிருக்கு. உலகெங்கும் வரலாற்றை படித்து வரலாறு நெடுகுவாங்க. என்ன தம்பி, இந்தியாவில் மொழி வழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கா, சாதி மத வழியாக பிரிக்கப்பட்டிருக்கா? மொழி வழியே கொடுக்கறது மொழிக்கு முன்னுரிமை தானே, இனத்திற்கு முன்னுரிமை தானே. அப்போ அது எப்படி பிரிவினையாகும் தம்பி? ரெண்டு பேருமே இந்து தானே தம்பி. மகாராஷ்டிராவில் குஜராத்தில் வாழ்றவன் எதுக்கு தம்பி தனிநாடு குஜராத்தில் இருந்து தனி மாநிலம் கேட்டான்? நீ மராட்டியே, நான் குஜராத்தி. அதுக்கு பதில் வச்சிருக்கல? பிறகு சும்மா வாய்க்கு வந்ததை ஒன்று கொள்கையை மாற்றணும், இல்லை எழுதி கொடுக்குறவனை மாற்றணும். ரெண்டே வச்சு குழப்பிக்கிட்டு புரியுதா?